வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாங்சான்னு சொல்கிற ஒரு பெங்காலி ஸ்வீட்டு தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து மில்க் பவுடர் வேணும், பால் பவுடர் அல்லது கோயான்ற இந்த ஸ்வீட் இல்லாத கோவா இருந்ததுனாலும் எடுத்துக்கலாம், அல்லது பன்னீர் கூட எடுத்துக்கலாம், சேனான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்கள் தேவையானது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்கிற மைதா, அது 1/4 கப் தேவை. சின்ன சின்ன கப் தான் எடுத்திருக்கிறேன், அதே கப்பில் தான் நான் எடுத்திருக்கிறேன். எல்லாம் ஒரே கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அது மைதா. இந்த சின்ன கப்பில் தான் 1 கப்பு நான் மில்க் பவுடரும் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா சுகர், இது வந்து ஆப்ஷனல் தான், 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். வேணும்னா சேர்த்துக்கலாம் நீங்கள், இல்லாட்டினா இதை விட்டுறலாம் நீங்கள். இதுக்கப்புறம் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட். எல்லா ஸ்வீட்டுக்குமே நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் தூக்கலாக எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் சால்ட் உப்பு போடுறேன். அப்புறமா கீ அல்லது பட்டர் வந்து 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன். இது நீங்கள் அப்பப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம், இது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ காடமம் பவுட்ரு சேர்க்குறேன், இதுவும் ஆப்ஷனல் தான், இதுவும் கொஞ்சோண்டு சேர்க்குறேன். நான் ஒரு பிஞ்சு போல் போடுறேன். இதுக்கப்புறம் நமக்கு மில்க் வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ தேவைப்படலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக இது வந்து மில்க் பவுடராக இருக்கிறதுனால இது வந்து சீக்கிரமாக வந்து கட்டியாக ஒன்றா சேர்ந்துக்கும், பிசுபிசுப்பு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். லேஸாக நான் மொத்தமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இந்த டோ வந்து, இந்த மாவு வந்து பேட்டர் வந்து கொஞ்சம் அப்படி பிசுன்னு தான் இருக்கும். பயப்படாதீங்க, அதுக்காண்டி திருப்பி நீங்கள் மைதா மாவோ அல்லது மில்க் பவுடரோ பால் பவுடரோ ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அல்லது பன்னீரோ நீங்கள் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இது அப்படியே வச்சிட்டிங்கனால அது டைட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாலே இது ஃபியூ ஹவர்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். பட் நம்ம வந்து இந்த சிரப் பண்ணுற டைம் வரைக்கும் தான் நம்ம வைக்க போகிறோம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறது தான். இந்த மாதிரி தான் ஸ்டிக்கியாக இருக்கும். நான் அதை அப்படியே ஒரு கவர் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுருங்க, 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இந்த மீன் டைம் நம்ம வந்து சிரப் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குலாப் ஜாமுனுக்கு பண்ணுற மாதிரி தான் நம்ம சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பண்ணுவோம்ல சாஸ்னின்னு பண்ணுறது, அதே மெத்தடில் தான். இதுக்கு நான் 1 கப்பு வாட்டர் எடுத்துருக்கிறேன், தண்ணி எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க, இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஹைலே ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணும், அவ்வளோதான். நமக்கு 1 ஸ்ட்ரிங் கூட வேணும்னு அவசியம் இல்லை, ஒரு நூல் அந்த பதம் கூட தேவையில்லை. பிசுபிசுப்பாக இருந்தாலே போதும். இப்போ நான் ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போடுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ரோஸ் எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் கண்டிப்பாக விடணும். இது வந்து கிறிஸ்டலைசேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அது கட்டி ஆயிரும் அந்த பதம் பாகு, அதனால் நம்ம அதை விடுறோம். அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக விடுறோம். இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சின்ன பால் சைஸில் எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் பூரிக்கட்டையில் கூட இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா அழகாக, கையிலே உருட்டினீங்கன்னா கூட இந்த மாதிரி அப்லாங் ஷேப்பில் இப்படி தான் இருக்கும். அந்த லாங்ச்சா நீளமாக இருக்கும், நீங்கள் கூட சாப்பிட்ருப்பீங்க, நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். கைனாலே பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம். அல்லது நீங்கள் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொஞ்சம் ஆயிலோ அல்லது கீயோ கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த 2 கார்னரை மட்டும் லேசாக தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு சிலிண்டர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க, ஒன்று போல் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பொரிக்கும்போது கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் புஸ்ன்னு வரும், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பிட்டு ஃப்ளஃபியாக தான் வரும். இப்போ ஆயிலோ கீயோ நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளேயும் வேகணும், சீக்கிரத்தில் வெந்துடும். இது நல்ல டார்க் ப்ரௌன் கலராக ஆகணும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மெதுவாக போடலாம். நம்ம போட்டு எல்லா சைடும் நீங்கள் திருப்பி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்டு, ஒடிஷா, அஸ்ஸாம், பீகார், திரிபுரா, இந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஸ்வீட், பார்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் ஒரு சிலர் வந்து சூஜி ரவா கூட சேர்த்துக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரணும், பார்த்துக்கோங்க. செஞ்சு ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ், ஈஸி டு மேக் ரெசிபீஸ் என்னோடய சேனலில் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். அப்படி டைரெக்டாகவே நீங்கள் பாயில் ஆகிட்டுருக்கிற அந்த சிரப்பில் வந்து இதை போட்டுடலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இது ஸ்டிக்கியாக இருக்கணும், அப்படியே பிசுன்னு இருக்கணும். இதிலே ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும் அந்த சிரப்லே, அப்போ தான் அது நல்லா அப்சர்ப் ஆகும். அந்த சிரப் நல்லா உள்ளுக்குள்ளே போகும், ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், நட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு கார்னிஷ் பண்ணி கொடுங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடக்கூடியதான், நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். குலாப் ஜாமுன் டேஸ்ட்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள், அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ன வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன்.
உள்ளே வந்து இன்னும் சரியாக எனக்கு அப்சர்வ் ஆகலை. நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் இதை கட் பண்ணி காட்டினேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க பின்னாடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ குட் டே.